காசாவில் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டன என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட், காசாவில் கடைசி இஸ்ரேலிய பணைய கைதியின் உடலும் திருப்பி அனுப்பப்பட்டது என்றார். காசாவின் மறுகட்டுமானத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள அமைதி வாரியத்தில் இணைவதற்கு புதிதாக 20 நாடுகள் கையெழுத்திட்டிருப்பது அதிபர் டிரம்பின் மற்றொரு வரலாற்று சாதனை என்றும் அவர் கூறியுள்ளார். காசாவில் 840 நாட்களுக்கும் மேலாக பிணைய கைதியாக இருந்த காவல்துறை அதிகாரி ரான் கிவிலியின் உடல் மீட்கப்பட்டதை வரவேற்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், அனைத்து இஸ்ரேலியர்களையும் மீட்ட பெருமை தனது நிர்வாகத்தையே சாரும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து தனது ஊடக பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சாத்தியமற்ற செயல் என பலர் கருதியதை சாத்தியப்படுத்தியது தனது குழுவினருக்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் வாக்குறுதிப்படி காசாவின் முக்கிய நுழைவாயிலான ராஃபா எல்லை பகுதியை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. காசாவில் இருந்த கடைசி பிணை கைதியின் உடலை மீட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறியாக கருதி காசா நகரில் உள்ள பாலஸ்தீனிய மக்கள் வரவேற்றுள்ளனர். காசாவில் பிணையாக இருந்த கடைசி நபரான காவல்துறை அதிகாரி ரான் கிவிலியின் உடல் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக டெல் அவீவில் உள்ள தடய அறிவியல் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பாராட்டியுள்ளார். பிணை கைதிகளை மீட்டெடுப்பதில் டிரம்ப் நிர்வாகம் காட்டிய உறுதியையும் தீவிர ராஜதந்திர நடவடிக்கைகளையும் நெட்டன்யாகு பாராட்டியுள்ளார். காசாவில் பிணையாக இருந்த கடைசி நபரான காவல்துறை அதிகாரியான ரான் கிவிலியின் உடல் முன்பு இஸ்ரேலிய வீரர்கள் அந்நாட்டின் தேசிய கீதத்தை பாடி மரியாதை செலுத்தினர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.